பேச்சு எதுகை மோனி அப்படி நிறுத்தி நிதானமா அடிச்சு அப்படி ஸ்கோர் பண்ணிட்டாரு. அதை பொறுத்தெல்லாம் வந்து ஓட்டு போட போறது இல்ல. விஜய் யாரு, விஜயோட கேரக்டர் யாரு, அதெல்லாம் பாக்குறாங்க. கரெக்டா? விஜய்க்கு இங்க வர வேண்டிய அவசியம் என்ன? ஓப்பனாவே சொல்லுங்க, என்ன அவசியம்? இங்க வந்து என்னத்தை சம்பாதிக்கணும்? உண்மையாலுமே அந்த மனுஷன் 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு ஸ்டாருங்க, மிக உச்ச நடிகர், டவுட்டே வேணாம் உங்களுக்கு. என்ன இன்னைக்கு மிக உச்ச அரசியல் தலைவர் ஆயிட்டு அப்படி, அதுக்கும் டவுட்டே வேணாம் உங்களுக்கு. ஏன்னா நேத்து ஒரு விழா நடந்தது, நான் தப்பு சொல்ல, இளையராஜா ஐயாவுக்கு வந்து பாரத ரத்னா கொடுக்கணும், அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்திருக்காங்க, அருமை. ஆனா அந்த விழாவோட டைமிங் பாருங்க, ஐயா ரஜினிகாந்த் அவர்கள், கமலஹாசன் அவர்கள் எல்லாரும் இருக்காங்க. ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன் தான், இதெல்லாம் ஒரு அரசியல் தான், அதெல்லாம் தப்பு சொல்ல முடியாது. நம்ம என்ன ஒரு அணியாவே திரண்டு அந்த பக்கம் நிக்கிறாங்க, இந்த பக்கம் விஜய் மட்டும் ஒரு ஆள் நிக்கிற அப்படி, அதுக்கு ஒரு தில்லு வேணும் இல்லைங்களா? உண்மையாலுமே செமையா சம்பாதிக்கிற ஆளுங்க. என்ன இன்னொரு 10 படம் பண்ணோம்னா 2000 கோடி ரூபாய் கையில் இருக்க போகுது. இந்த டாக்ஸ் கட்டுறாரு, கட்டிட்டு ஜாலியா உட்காந்துட்டு அரசியல்வாதிகள் மாதிரி ஏதோ தீவு யாச்சு என்ன ஏதோ ஒரு மைண்ட்ஸ் ஏதோ ஒன்று வாங்கிட்டு இல்ல ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கட்டடங்கள் கட்டி விட்டு வாடகை வாங்கிட்டு படுத்து தூங்கிடலாமே. யார் என்ன சொல்ல போறா? மக்களுக்கு வரணும். என்னன்னா நம்மள மாதிரியே அவரும் வந்து நினைக்கிறாரு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைச்சு ஒரு முயற்சி பண்றாரு. இது ஒரு முயற்சி பண்ற அப்படி இல்ல, களத்துல நிக்கிறாருல, களத்துல தான் நிக்கிறாரு. என்ன போய் சந்தில நிக்கலையே, அஜுஜோ அஜுஜோ வந்தா அஜுஜோ அஜுஜோ அரசியல் அப்படின்னு நினைக்கல. வந்தாதாங்க பழக முடியும். என்ன கரையில உட்காந்துக்கிட்டே கடல் ஆளன்னு இருக்கிறவனுக்கு இறங்கி அடிக்கிறான் பாருங்க நீச்சல், அவன் செத்து போனாலும் அவன் தான் இவனோட அவன் கிரேட்டு. துணிஞ்சு இறங்குறான், ஆமா அப்படிதான் இருக்கும், துணிஞ்சு இறங்கிதான் அடிச்சு ஆகணும். அடிக்கடிக்க பழகும், நீச்சல் தெரியும். அப்புறம் சுறா மீன்கள் வரும், பெரிய பெரிய திமிங்கலங்கள் வரும், எல்லாம் போராடி அந்த பக்கம் கரை சேரணும். அதான் அரசியல். அப்படித்தான் எல்லாரும் வந்தாங்க. விஜய் வருவார், நிச்சயமா வருவார். நேற்று இருக்க ஸ்பீச்லயே வந்து நல்லா எவிடென்ட்டா வந்து நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவா மக்களுக்கு வந்து அழகா வந்து கனெக்ட் பண்ணி ரீச் பண்றாரு. அதனால இது ஒரு அரசியல் சுனாமியின் ஆரம்பம். இந்த கூட்டணி கிட்டணி இது எல்லாமே என்னன்னா மெரிட் தாங்க. நீங்க மெரிட், மக்களுடைய சப்போர்ட் அப்படிங்கறதா மெரிட் அரசியலை பொறுத்த வரைக்கும். அது இருக்கு அப்படின்னு எல்லா அரசியல் கட்சிகளும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கூட்டணி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இவ்வளவுதான். நாம இன்னைக்கு நினைக்கிற எல்லா ஈக்குவேஷனுமே தவிடுபடி ஆகும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிமுக உங்களைத்தான் நம்புகின்ற பூமி இனி எங்களுக்கு நல்ல வழிக்காமே.